ஹாய் மக்களே, 5 நிமிடம் அறிவியல் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்ல எல்லாரும் நல்ல உயரம். ஆனா என்ன மட்டும்தான் செல்லமா குள்ளோன்னு கூப்பிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன மாதிரி இருப்பானா இல்ல எங்க தாத்தா மாதிரி 6 அடிக்கு மேல வளர்ந்து நிப்பானான்னு ஒரு சின்ன யோசனை ஓடிட்டே இருக்கும். நம்மளோட உயரம் உண்மையிலே நம்ம ஜீன்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு விதியா? வாங்க இன்னைக்கு இத பத்தி டீப்பா பார்க்கலாம். ஆமாங்க, இதுதான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. நம்ம அப்பா அம்மா உயரமா இருந்தா நாமளும் உயரமா இருப்போம், அவங்க குள்ளமா இருந்தா நாமளும் குள்ளமா தான் இருப்போமா? இது முன்னாடியே முடிவு செய்யப்பட்டதா? இல்ல இதுல நம்ம கையில ஏதாவது இருக்கா? வாங்க இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து உடைப்போம். இந்த கேள்விக்கான பதில தேடி போகணும்னா நாம முதல்ல ஒரு சின்ன டைம் டிராவல் போகணும். ஏன்னா நம்மளோட கடந்த காலத்துல ஒரு பெரிய க்ளூ ஒளிஞ்சிருக்கு. இது வெறும் ஜீன்ஸ் சம்பந்தப்பட்ட கதை இல்லைன்னு வரலாறு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. இங்க பாருங்க, மனுஷங்களோட சராசரி உயரம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட சராசரி உயரம் திடீர்னு 8 அங்குலம் குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மாற்றம் சில தலைமுறைகள்ல நடந்திருக்குன்னா இதுக்கு ஜீன்ஸை மட்டும் காரணம் சொல்லவே முடியாது. நம்மளோட சாப்பாடும் சூழலும் தான் இங்க ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்திருக்கு இல்லையா? சரி, வரலாறு நமக்கு ஒரு துப்பு கொடுத்துடுச்சு. ஆனா விஞ்ஞானிகள் இந்த இயற்கை மற்றும் வளர்ப்பு விவாதத்துக்கு எப்படி ஒரு முடிவு கட்ட முயற்சி பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைச்சது. இங்கதான் நம்ம ஹீரோஸ், அதாவது ட்வின்ஸ் உள்ள வராங்க. ஒரே மாதிரி இருக்கிற இரட்டையர்களுக்கு 100% ஒரே டிஎன்ஏ தான் இருக்கும். அதனால அவங்க 2 பேரையும் வேற வேற சூழல்கள்ல வளர்க்கும் பொழுது அந்த சூழல் அவங்களோட உயரத்தை எப்படி பாதிக்குதுன்னு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இது மூலமா ஜீன்ஸோட பவர் என்ன, நம்ம வளர்ப்போட பவர் என்னன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க விஞ்ஞானிகளுக்கு ஒரு நேச்சுரல் லேப் கிடைச்ச மாதிரி தான். இந்த ட்வின்ஸ் ஆய்வுகள் மூலமா விஞ்ஞானிகளுக்கு ஒரு மேஜிக் நம்பர் கிடைச்சது. நம்மளோட உயரத்தை ஜீன்ஸ் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துதுன்னு ஒரு நம்பர். ஆனா அந்த நம்பர் தான் இன்னொரு பெரிய மர்மத்துக்கே கதவை திறந்து விட்டுடுச்சு. இப்போ கதையில ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. ரெடியா இருங்க. இத கேளுங்க. நம்மளோட உயரத்துல இருக்கிற வித்தியாசங்கள்ல சுமார் 86% நம்ம மரபணுக்களால தான் தீர்மானிக்கப்படுதாம். ஆமாங்க, 86%. அதாவது உயரங்கிறது ரொம்பவே பரம்பரையா வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்போ மேட்டர் சிம்பிள்னு தோணுது இல்லையா? ஒருத்தரோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணா அவங்க எவ்வளவு உயரம் வருவாங்கன்னு கரெக்டா சொல்லிடலாம், ரைட்? அந்ததான் ஒரு சிக்கல் இருக்கு. கதை இனிதான் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த பெரிய ட்விஸ்ட். உயரத்துக்கு காரணமான 800க்கும் மேற்பட்ட ஜீன்ஸை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த 800 ஜீன்ஸை வச்சும் அந்த 86% மரபணு தாக்கத்துல வெறும் 27% தான் அவங்களால விளக்க முடியுது. அட கடவுளே, அப்போ மீதி இருக்கிற அந்த பெரிய மரபணு சக்தி எங்க போச்சு? ஒரு உதாரணத்துக்கு HMA2 அப்படின்னு ஒரு டால் ஜீன் இருக்கு. அந்த ஜீன் உங்ககிட்ட இருந்தாலும் கூட அது உங்க உயரத்தை அதிகபட்சமா ஒரு 1/4 இன்ச்சு தான் கூட்டும். இந்த மாதிரி 100கணக்கான ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் அந்த பெரிய கணக்கு வரவே மாட்டேங்குது. இது எங்கேயோ இடிக்குதே. சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா க்ளூஸையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். உண்மையான பதில் இயற்கையா இல்ல வளர்ப்பாங்கிறதுல இல்ல, அத ரெண்டும் சேர்ந்த ஒரு சூப்பர் காம்போல இருக்கு. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் வேணுமா? வடகொரியா, தென்கொரியா மக்கள் எடுத்துக்கலாம். அவங்களோட மரபணுக்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தென்கொரியர்கள் வடகொரியர்களை விட சராசரியா 1 அங்குலத்துக்கும் மேல உயரமா இருக்காங்க. எப்படி? காரணம் நல்ல உணவு, நல்ல சுகாதாரம். பாத்தீங்களா, ஒரே மாதிரி ஜீன்ஸ் இருந்தாலும் சூழல் உயரத்தை எவ்வளவு மாத்துதுன்னு. நம்ம சூழல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த காணாம போன மரபணு மர்மத்தை விளக்க விஞ்ஞானிகள் இப்போ ஆம்னிஜெனிக்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உயரம்ங்கிறது ஒரு சில உயரத்துக்கான ஜீன்ஸ் மட்டும் தீர்மானிக்கிற விஷயம் இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒவ்வொன்னும் ஒரு சின்ன பங்கை கொடுத்து ஒன்னா சேர்ந்து தான் நம்ம உயரத்தை முடிவு பண்ணுது. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் இதுதான். உங்க ஜீன்ஸ் நீங்க எவ்வளவு உயரமா வளர முடியும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு எல்லையை செட் பண்ணிடுது. ஆனா நீங்க சாப்பிடுற சாப்பாடும் உங்க ஆரோக்கியமும் உங்க சூழலும் தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்க எவ்வளவு பெரிய உயரமான கட்டடமா உருவாவீங்கன்னு முடிவு பண்ணுது. இது இயற்கைக்கும் வளர்ப்புக்கும் நடக்கிற சண்டை கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு டீம் ஒர்க். யோசிச்சு பாருங்க, உயரமே இவ்ளோ சிக்கலா இருந்தா நம்மளோட அறிவு, திறமைன்னு மத்த விஷயங்கள்லாம் இன்னும் எவ்வளவு பெரிய மர்மங்களா இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம்.